ஸ்ரீ குணரத்ன கோஷத்தில் 16வது ஸ்லோகம். ஏகமுக்தாத பத்ர பிரசலமணிகணாத் காரிமௌலி மனுஷ்யः திருப்த்யத்தந்தா வளஸ்தன கணயதி நதான்யத் க்ஷணம் க்ஷோணிபாலான் யத்தஸ்மை திஷ்டதேன்ய கிருபணம் அசரணத் தர்ஷயந்தந்த பங்க்தி தத்தே ஸ்ரீரங்கராஜ பிரணயினி நயன உதஞ்சித ஞஞ்சிதாபியாம். இப்போ இதுக்குள்ளே அர்த்தத்தை பார்க்கலாம். இந்த உலகத்தோட நிலை எப்படி தெரியுமா இருக்குது? ஒரு மனுஷன் ரொம்ப சந்தோஷமாக யானை மேலே கம்பீரமாக அமர்ந்துண்டு முத்துக்கொடையை பிடிச்சபடி அந்த கொடையில் உள்ள ரத்தன மணிகள்லாம் அசையும்படி வரான். அந்த ரத்தனங்கள் அந்த கிரீடமோ அந்த ரத்தனங்களில் உள்ள மணிகளோ கணக்கணான்னு ஒலி எழுப்புறது இல்லையா? அதை பார்த்து அரசர்கள் கூட வந்து வணங்கி நிற்கிறாளாம். அதே சமயத்தில் அவன் என்ன பண்ணுறான், அந்த அரசர்கள் கூட பொருட்படுத்தாமல் போயிடுறான். இன்னொரு மனுஷன் எந்த கதியும் இல்லாமல் தன்னோட ஏழ்மையே தன்னோட பற்களை இழிப்பு மூலமாக ஈன்னு இழிச்சுண்டு யானை மேலே வரவனுங்க பார்த்து சிரிக்கிறான். முதல் மனுஷன் செல்வ கழிப்பில் உள்ளதும் அடுத்தவன் வறுமையோட பிடியில் இருக்கிறதும் ஏன்? ரங்கநாதனுடைய பிராணனாக இருக்கிறவளே ரங்கநாயகி, உன்னோட அருள் நிறைந்த பார்வை திறக்கிறதும் மூடுறதுனாலையா இந்த வித்தியாச ஏற்றத்தாழ்வுகள் அப்படிங்கிற. அதாவது நீ கண்ணை திறந்துருக்கும்போது அந்த செல்வந்தனுக்கு எல்லாம் கிடச்சிருக்கு, நீ கண்ணை மூடினா அந்த ஏழை இவ்வளோ கஷ்டப்படுறான் போல இருக்குது. அந்த ஏற்றத்தாழ்வுகள் எதனால் வருது? நீ கண்ணை மூடி திறக்கிறதுனாலையா அப்படின்னு கேட்குறார் பட்டர்.